இன்னைக்கு ஒரு மாத காலமாக டெல்லியில ஜந்தர் மந்தில் இன்னைக்கு நீட் அந்த வினாத்தாள் கசிவுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னையில நடக்குது இல்லையா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய போராட்டம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராகவா, ஜோசப் விஜய் அவர்களை எதிர்த்து அதுக்கான ஒரு போராட்டமா, எதற்கான போராட்டம் அப்படிங்கறத தெரியாமையே இன்னைக்கு ஒரு போராட்ட களத்தை சிபிஐ அலுவலகத்துல நாங்களும் ஒரு காக்ரோச் தான் அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடுன்னு இன்னும் எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி சொல்றீங்க. பாலநிலம் கம்யூனிஸ்ட் ஆபீஸ், கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல ஒரு போராட்டம் நடக்குது. அங்க யார் இருந்திருக்கணும்? இன்குலாப் ஜிந்தாபாத் இருந்திருக்கணும். ஆனா அங்க யாரெல்லாம் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். சனம் ஷெட்டிங்கிற அந்த ஆக்ட்ரஸ் கண்டிப்பா புத்திசாலியா இருந்திருக்காங்க. அவங்க அங்க இளைஞர்கள் வருவாங்க, மருத்துவ படிப்புக்கு வருவாங்கன்னு நினைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. பார்த்தா எல்லாமே ஒரே இன்குலாப் ஜிந்தாபாத் தான் இருக்குது. நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு சொல்றது முட்டாள்தனம். 1,50,000 பேர் எழுதுறாங்க நீட்டுக்காக. தமிழ்நாட்டுல 1,50,000 பேர் எழுதுறாங்க. வரலாறு என்ன? தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன? +2 வரலாறு என்ன? 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. 4 லட்சம் பேர்ல 2017க்கு முன்னாடி மருத்துவத்தை நோக்கி எழுதினவங்க எத்தனை பேரா இருக்கும்? 6,000 பேர் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளவுதான் சீட் இருந்தது. 98, 99 வாங்கினவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி காட்டுங்க. 2017க்கு முன்னாடி தமிழ்நாடு சிறப்பான மாநிலம் தான், பெரிய பெரிய மருத்துவர்களை உருவாக்கி இருக்கு. எதுவுமே குழப்பம் இல்ல. +2ல மார்க் வச்சுதான் கொடுத்தாங்க. அதோட படத்தை நிறுத்திடுவான். பாகுபலி நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. கட்டப்பா ஏன் கொண்டாருன்னு தெரியாது. 98, 99 மார்க் வாங்கினவன் தானே படிச்சான். மற்றவங்க எப்படி மருத்துவம்? அந்த 98, 99 வாங்குறவன் என்ன பண்ணுவான்? படிச்சுட்டான்னா அயல்நாட்டுக்கு போயிடுவான். போயிட்டு திருப்பி இங்க இருக்கிற ஒரு பொம்பளை டாக்டர், அது பாவம் பொண்ணு ஒரு படிச்சு டாக்டர் ஆயிருக்கும், அதை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிடுவான். இவன் சீட்டு ஒண்ணு வேஸ்ட், இந்த பொண்ணோட சீட்டு ஒண்ணு வேஸ்ட். ராகுல் காந்திக்கு என்னன்னா, ஒரு பாராளுமன்றத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாரு. ஏதாவது பண்ணி குட்டையை கூட திரும்ப ஃபாலோ பண்ண மாட்டார். இன்னைக்கு போய் ராகுல் காந்தி கிட்ட பிகாசஸ்னா என்னன்னு கேளுங்க. வாட் யூ மீன், why are you asking this question? ஏன்னா அவருக்கு பிகாசஸ்னா என்னன்னு ஞாபகம் இருக்காது. அவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறக்கிறீங்க. உலகத்துல எங்கேயாவது ஒரு கேவலம் நடக்குதுன்னா அந்த கேவலம் ஏற்கனவே திமுகவால் அசிங்கமாகவே செய்யப்பட்டிருக்கு. கேவலத்தை கூட அசிங்கமா செஞ்சிருப்பாங்க. கோட் பண்ணி பார்த்தா எல்லா தப்பும் தெரியும். இவங்க போய் படம் பார்த்தாங்களா, அதன் மூலமா இது நடந்ததா, இந்த கேள்வி எல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்ல. கனிமொழிக்கு இப்போ திமுக திருப்பி வாய்ப்பு கொடுக்க போறீங்களா இல்லையான்னு வேணா என்ன மாதிரி இருக்கிறவங்க கேட்கலாம். உதயநிதி வச்சுட்டு கட்டிட்டு அழுவாத, அட்லீஸ்ட் கனிமொழிக்காவது கொடு, கரெக்டா பம்பிடுவாங்க. ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல, நாங்க அதை அப்ப சொன்னோமா இப்ப சொன்னோமா அப்படின்னு அழகா பம்பிடுவாங்க. கதையெல்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுன்னு சொல்லலாம். சொல்றாரு நீட்டுக்கு எதிர்ப்பாக நாங்களும் போராடுவோம், குரல் கொடுப்போம். அவரும் எப்போ? அடுத்த வருஷமா? நீட்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒழுக்கமா 1.5 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க. என்னத்த போராட்டம் நடத்த போறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு ஒரு மாத காலமாக டெல்லியில ஜந்தர் மந்தில் இன்னைக்கு நீட் அந்த வினாத்தாள் கசிவுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு முக்கியமாக அந்த போராட்ட களங்களை நாங்க டெல்லியில மட்டும்தான் நடத்துறோம், வேற எங்கேயும் நடத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து உண்ணாவிரதத்தை இன்னைக்கு நீக்கிட்டு இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான பதிலை கண்டிப்பா பார்லிமெண்ட்ல இருந்தா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்னா அவங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறப்பவே தெரியுது. ஆனா இன்னைக்கு சென்னையில நடக்குது இல்லையா, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய போராட்டம் எதற்கான போராட்டம் அப்படின்னா ஜனநாயகத்துக்கு, அதாவது ஜனநாயகன் படத்திற்கு எதிராகவா, இல்ல ஜோசப் விஜய் அவர்களை எதிர்த்து அதுக்கான ஒரு போராட்டமா, இல்ல இன்னைக்கு திமுக இந்த கட்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரை பேரம் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கான எதிர்ப்பு போராட்டமா, எதற்கான போராட்டம் அப்படிங்கிறத தெரியாமையே இன்னைக்கு ஒரு போராட்ட களத்தை சிபிஐ அலுவலகத்துல நாங்களும் ஒரு காக்ரோச் தான் அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. இதை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரம்? தமிழ்நாடுன்னு இன்னும் எல்லா பக்கமும் நடக்கிற மாதிரி சொல்றீங்க. பாலநிலம்ங்கிறது கம்யூனிஸ்ட் ஆபீஸ். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போராட்டம் நடக்குது. அங்கே யார் இருந்திருக்கணும்? இன்குலாப் ஜிந்தாபாத் இருந்திருக்கணும். ஆனால் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். சனம் ஷெட்டிங்கிற அந்த ஆக்ட்ரஸ் கண்டிப்பாக புத்திசாலியாக இருந்திருக்காங்க. அவங்க அங்கே இளைஞர்கள் வருவாங்க, மருத்துவ படிப்புக்கு வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. பார்த்தா எல்லாமே ஒரே இன்குலாப் ஜிந்தாபாத் தான் இருக்குது. பார்த்தாங்க, இல்லையே இங்கே தாவேக்கா ஆட்சி தானே நடக்குது, கம்யூனிஸ்ட் கூட்டணியில் தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி விசித்திரமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மண்டக்காயிறாங்க.
கேட்குறாங்க, உங்களில் யாராவது மருத்துவர்கள் இருக்காங்களா? 4-5 பேர் கை தூக்குறாங்க. மாணவர்கள் இருக்காங்களா? 3.25 பேர் கை தூக்குறாங்க. எல்லாம் உட்காந்துருக்கு. அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது சினிமாவை பார்க்குறவெல்லாம் ஜோக்கருங்கிற மாதிரி பாலன் இல்லம் என்று கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நடக்கின்ற ஒரு போராட்டம். எதுக்காக அங்கே நடத்துகிறாங்க? வெளியில் நடத்தணும்னா பர்மிஷன் வாங்கணும். பில்டிங்குள்ளே நடத்தினா பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தான் அவங்க நடத்தியிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. ஸோ அங்கே வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, தப்பு பண்ணாங்க, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஆனால் பத்திரிகையை படிங்க, இந்தியா பூரா போராட்டம் நடக்குது, இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிஜேபி கேட்டது வந்து அந்த லீக்கு தவறு, அந்த லீக்குக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும், அதுக்கு மந்திரி ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறது வந்து தப்பு. அப்போ எந்த அரசாக இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது செய்யலாம். அந்த மந்திரி போனால் இன்னொரு மந்திரி பிஜேபியிலேருந்து தானே வரப்போறாரு, துபாயிலேருந்து வரப்போறாரு, நம்மால் தான் வரப்போறாரு. அப்போது இது மாதிரியான சிம்பாலிக் மேட்டர்ஸ் எல்லாம் இங்கே தேவை கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறோம். நீட்டு லீக்குங்கிறத தாண்டி இந்தியா பூரா எத்தனையோ, கேரளாவில் நேற்றுக்கு ஜோசப் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எங்களுடைய மாநிலத்துக்குள்ளே நடக்கிற எக்ஸாம்லேயுமே லீக் இருக்குது, அதை பற்றி நான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம், இந்த தேதியில் இந்த இடத்துல பிரம்மாண்டமான போராட்டம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் நடந்திருக்கிறது ஒரு தவறு. வியாபம் ஊழல்னா என்னன்னு கூட இங்கே இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 1990 2010-12 வரைக்கும் வியாபம் ஊழலுங்கிறது என்னன்னா, வர்றது பேப்பரை கொடுக்கறது, எழுத வைக்கிறது, பாஸ் போட்டுறது, காசை வாங்கிக்கிறது, இப்படியே காங்கிரஸ் செய்துட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் இவங்களுக்கு தெரியாது. பிரியங்கா என்ன பேசியிருக்காங்க அண்ணா ஹசாரே சமயத்தில், ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு, ஏன் இந்த அண்ணா ஹசாரே இப்போ நவீன அண்ணா ஹசாரே தான் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாம் இதுக்கு தானே தொடங்கினோம், தொப்பூருக்கு தானே போகணும், என்ன நீ இந்த பக்கம் குஜிலிபாளையத்தை நோக்கி வண்டியை திருப்புற அப்படின்னு முடிக்கிறாங்க. அங்கே கெஞ்சறவங்க, இப்போ காவல்துறை கிட்ட கெஞ்சறவங்க, ஐயா நான் சும்மா தான் வந்தேன், தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு கெஞ்சறவங்களோட வீடியோஸ் எல்லாம் இங்கே யாரும் காட்டுறதில்ல. நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு சொல்றது முட்டாள்தனம். 1,50,000 பேர் எழுதுறாங்க நீட்டுக்காக. தமிழ்நாட்டில் 1,50,000 பேர் எழுதுறாங்க. வரலாறு என்ன, தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன, +2 வரலாறு என்ன, 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. 4 லட்சம் பேர்ல 2017க்கு முன்னாடி மருத்துவத்தை நோக்கி எழுதினவங்க எத்தனை பேரா இருப்பாங்க? 6,000 பேர் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளவுதான் சீட் இருந்தது. 98, 99 வாங்கினவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. நான் பலமுறை கேட்டிருக்கேன், ஐயா 2017க்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கின குடியரசான 1950 2017 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போன டாக்டர்ஸோட லிஸ்ட் எடுங்க, எனக்கு ஒரு 100 பேர் கொடுங்க. மெத்த படித்தவனா இருக்கக்கூடாது, கொழுத்த பணக்காரனா இருக்கக்கூடாது. கொழுத்த பணக்காரனா இருக்கக்கூடாது, மெத்த படித்தவனா 98, 99 வாங்கினவனா இருக்கக்கூடாது. அப்போ மருத்துவத்தை சாமானியனுக்கு நான் கொடுக்குறேன். 2017க்கு அப்புறம் 2026, 17 என்னத்துக்கு, 21க்கு அப்புறம் கொடுக்குறேன். 2,600 பேர் வெறும் அரசு பள்ளியில் படித்து விட்டு, அரசு பள்ளினா உடனே மட்டமா நினைச்சுக்காதீங்க, அவனால அதுதான் முடியும். நாம தான் ஓரவஞ்சனை பண்றோம்ல, அரசு பள்ளியில் இருக்கிறோம், ஒழுங்கமா படிக்கக்கூடாது ஏழை மாணவர்கள். அப்ப அவங்க அங்க வாத்தியார்களுக்கும் அறிவு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்க படிச்சவன் மருத்துவத்துக்கு வந்து தேர்வாயி மேல வந்திருக்கான். தமிழ்நாட்டுல இருந்து 40,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த 2,600 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க கடந்த 5 வருடத்துல மட்டும். அந்த மாதிரி காட்டுங்க. 2017க்கு முன்னாடி தமிழ்நாடு சிறப்பான மாநிலம் தான், பெரிய பெரிய மருத்துவர்களை உருவாக்கியிருக்கு, எதுவுமே குழப்பம் இல்லை. +2ல மார்க் வச்சு தான் கொடுத்தாங்க, அதோட படத்தை நிறுத்திடுவான். பாகுபலி நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. கட்டப்பா ஏன் கொண்டாருன்னு தெரியாது. கேள்வி அடுத்தது, 98, 99 மார்க் வாங்கினவன் தானே படிச்சான். மற்றவங்க எப்படி மருத்துவம்? அந்த 98, 99 வாங்குறவன் என்ன பண்ணுவான்? படிச்சுட்டான்னா அயல்நாட்டுக்கு போயிடுவான். போயிட்டு திருப்பி வந்து இங்க இருக்கிற ஒரு பொம்பளை டாக்டர், அது பாவம் பொண்ணு ஒரு படிச்சு டாக்டர் ஆயிருக்கும், அதை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிடுவான். ஸோ இவன் சீட்டு ஒன்று வேஸ்ட், இந்த பொண்ணோட சீட்டு ஒன்று வேஸ்ட். இப்படிதானே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லையே. 70 மார்க் வாங்கினவன், 75 மார்க் வாங்கினவன், 50 மார்க் வாங்கினவன் கூட நீட்டை 3 முறை எழுதி மருத்துவர் அதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ள முடியும். அது இளைஞர்களை நோக்கி போகுது, ஏழைகளை நோக்கி போகுது, மாணவர்களை நோக்கி போகுதுன்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனமாவே பேசுவேன்னு முடிவு பண்ணா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து, அதாவது வந்து ஆசாதி ஆசாதி அப்படிங்கிற மாதிரியான அந்த உறுதி, ஹிந்தியினுடைய வார்த்தை அது வந்து அதிகமாக அந்த இடத்துல ஒலிக்குது. அது மட்டும் இல்லாமல் RSS எதிராக
இப்போ அங்க டெல்லியில ஒழிக்கக்கூடிய வார்த்தைகள் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்து வந்து ஒழியணும், அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய கோஷம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு கோஷத்தை தான் வந்து தமிழ்நாட்டிலையும் உருவாக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மோடி வந்து பதவி விலகணும், அமித்ஷா பதவி விலகணும், கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கறது ஒரு போராட்டமா வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இத கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? இல்ல அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இடையே காங்கிரஸும் அந்த இடத்துல இருக்கு, திமுக அதுலோட வந்து ஜாயின் பண்ணணும்ல, அப்ப திமுக அந்த இடத்துல காணவே இல்லையே. திமுக தான் வேற வேலை இருந்தது. மேகதாட்டுவை பத்தி பேசிட்டு வெளில வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுல்ல, இவங்க ஜம்ப் பண்ணி போயிட்டாங்கல்ல, ரிசல்ட் வந்த உடனே காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க. ஓடி போனது எங்கிட்ட சொல்லாம ஓடி போனையா அப்படிங்கிற கோவம் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த நீங்க கேட்ட அத்தனை கேள்வி நீட்டுக்கு எதிரானது, மோடி மட்டும் உண்மையிலே ஒரு ஹிட்லரா இருந்தாருன்னு வச்சுக்கோ. மோடி உண்மையிலே உங்களுக்கு ஒரிஜினல் மோடி தெரியாது. அந்த துர்கா அந்த காளி மோடியை நீங்க பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அது மோடிக்கு அப்புறம் வரப்போறவரு இன்னும் தீவிரமான ஒருத்தராக தான் இருப்பாரு, இன்னும் தீவிரமாக தேசாபிமானம் கொண்ட ஒருத்தராக தான் இருப்பாரு. 1000 பேர் இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, ஒரு 1000 பேரை சும்மா கொத்தா தூக்கி போட்டு ஒவ்வொருத்தன் படத்தையும் போட்டிருந்தா 800 பேர் மார்க்கத்தில் பிறந்தவர்களாக இருந்திருப்பாங்க, ஜேஎன்யூல படிச்சவங்களா இருந்திருப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சிம்பிளா மோடி பண்ணல அந்த அரசியல். எனக்கு ஏன்னா அவர் 8 வயசுல RSSக்கு போனவர், அவருக்கு தெரியும் எது பண்ணா கரெக்ட் எது தப்பு. ஏன்னா அது இளைஞர்கள், மருத்துவனோ இல்லையோ, அவனுக்கு நீட்டுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அவன் படிக்கிறவனோ படிக்காதவனோ இல்ல, அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட மாணவர்கள் கூட வந்து இல்ல இந்த ப்ரொடெஸ்ட் வந்து வேற மாதிரி போகுது, நான் 4 நாள் இங்கதான் இருந்தேன், 15 நாள் இங்கதான் இருந்தேன்னு ஒரு இளைஞர் வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல கலந்துகிட்ட மாணவர்கள்ல கூட நான் 4 நாள் வந்து இங்கதான் இருந்தேன், அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அப்படின்னு அவர் வந்து பிளே பண்ணி காட்டுறாரு. இதெல்லாம் வித்தியாசமா போறது. இது நீட்டுக்கான போராட்டம் இல்ல, ஆளுங்கட்சியை எதிர்த்து திமுக இங்க போராட்டம் நடத்துது, அங்க மத்திய அரசை எதிர்த்து இங்க போராட்டம் நடத்துறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எதற்காக? இந்தியாவை சீர்குலைக்கவே இது ஒரு திட்டமா? ஐயோ, அந்த வேலையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பாத்துக்கிறாரு. ஏன்னா அவர் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 3 விஷயத்தை புரிந்துக்காம உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிக்க முடியாது. நம்பர் 1, இந்தியா மாதிரியான தேசம் வளர்றது இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய மேட்டரா இல்லாம இருக்கலாம். சீனா தனியா தானே வளர்ந்துருச்சு, அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவும் அதே மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்ததுன்னா, இன்னைக்கு வந்து நம்மளோட 20 மடங்கு பொருளாதாரம் அதிகமா இருக்கிற அமெரிக்கா, ஆனா 1% ஏறி வருது. நாம 20 மடங்கு கம்மியா இருக்கும், 7% ஏறி வரும். 30 வருஷத்துல என்ன ஆகும்? நம்ம 210% அதிகமா வந்திருப்போம், அவங்க 30% அதிகமா வந்திருப்பாங்க. இந்த கேப் குறையும். ஸோ அமெரிக்கால இருந்து எல்லா நாடுகளையும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வைத்து கொள்ளணும்னு பார்க்குற வேலையை ஒழுக்கமாக செய்வாங்க. அது எப்போதுமே நடக்கும், இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை. அடுத்தது நீங்க எங்க வரணும்னா, ஒரு 360 பேர் வந்து மோடியோட இணைந்து பாராளுமன்றத்தில் அவர் கொண்டு வர போற ஆர்டினன்ஸை, அவர் கொண்டு வர போற சட்டத்தை ஆதரிக்க போறாங்க. இது நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி ஸ்ட்ரைட்டா போய் கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடத்துறது தவிர வேற வழியே கிடையாது. அந்த லெவலுக்கு வந்துடும். காரணம் என்ன? 1983க்கு பிறகு ஒரு அரசு கையில 360 MP இருக்கிறதுங்கிறது வந்து நடக்கவே நடக்காத, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது. 1983ல ராகுல் காந்திக்கு 400 சீட்டு கிடைச்சது. அதனால அவர்கிட்ட இங்க வந்து இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு டிஎம்சில இருந்து வர்றான், இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து வர்றான். கட்சி நடத்தினதே வேஸ்டியா அப்படின்னு சரத்பவார் என்ன பண்றாரு, அஜித் பவார் பார்ட்டியோட சேர்ந்து நான் தான் NCP அப்படின்னு அறிவிக்கப்பட்டவுடன் நான் உங்ககிட்ட வந்துடுறேங்கிறாரு. இப்படி எல்லா மட்டத்துல இருந்து வர்றாங்க. திமுகவுக்கு இப்ப வேற வழி கிடையாது. அந்த 22 சீட்டை வச்சுக்கிட்டு 360 வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 22 இல்லாமையே 360 வரும். இது எல்லாத்தையும் ராகுல் காந்திக்கு எரியுது. இதுக்கப்புறம் நான் முடிஞ்சு போயிட்டேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பிரதம மந்திரி இல்லத்துக்கு முன்னாடி போய் பிரச்சனை பண்றாரு. நாளைக்கு இதே வேலையை முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ணா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் அந்த அதிகாரியோட வீட்டுக்குள்ள போனா அறிவு கட்டத்தனம் இல்ல, அதுக்கு தங்கச்சியை வேற கூட்டு போறாரு. இது மாதிரியான முட்டாள்தனம் எதனால வருதுன்னா 360 அப்படிங்கிறது வந்து அங்க வருது. அடுத்த பிரச்சனை FCRA சட்டம் பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணம் எதுக்காக வருது அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. தப்பு பண்ணி ஏமாத்தி கதை விட முடியாது. கிட்டத்தட்ட 62 கோடி ரூபாய்
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 10 வங்கியில முக்கியமான ஒரு வங்கி, அவங்களுடைய டெபிட் கார்டு இந்தியாவுக்குள்ள புழங்குது. அமெரிக்காவுடைய டெபிட் கார்டு, ஒரு வங்கியோடைய டெபிட் கார்டு இந்தியாவில் புழங்குது. எங்க? பாம்பேலையோ, சென்னையிலையோ, டெல்லியிலையோ, இதுலயோ இல்லை, கல்கட்டாலேயோ இல்லை, கிராமங்களுக்குள்ள போகுது. அங்க அதுல பணம் எடுக்கிறாங்க. அந்த கார்டை வச்சு பணம் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுப்பாங்க? கிராமத்துல போய் வீடு கட்டி விவசாயம் பண்றதுக்காக வந்திருக்காங்களா அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டுக்குள்ள? நாக்சலைட்டை வளர்க்கறதுக்காக, தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்காக. ஏன்னா இங்க தீவிரவாதத்தை ஏறத்தாழ தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கிட்ட 4 சீட்டு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நாக்சலைட்டும் கிடையாது, நக்சல்பாரியே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். இது எல்லாம் சேர்ந்து இந்த மோடியை அழிக்கணும்னு முடிவு பண்ணி திட்டமிடுறாங்க. ஏன்னா இது போராட்டம் மாதிரி தெரியல, ஒரு கலவரம் மாதிரி பாருங்க. 4 ஒரு எப்போதுமே ஒரு அமைப்பு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைப்பு மேலே வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. இவங்களை ஏற்றி விட்டா நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பு வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில் நடத்தும் போது பிஜேபி அமைதியாக தான் பார்த்து கொண்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம், இன்னும் நல்லா போராடு, எப்படியா இருந்தாலும் மக்கள் எங்கிட்ட தான் வருவான், நான் தான் கட்சி வச்சிருக்கேன், நீ தொடங்குங்கிற மாதிரி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் எங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மேலே இந்த துப்பாக்கி சூடு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி அவங்கள கலைச்சி விடுறதுக்கு பார்ப்பாங்க. 3வது ஸ்டேஜ் தான் உட்காந்து பேசுவாங்க. இப்போ உட்காந்து பேசியாச்சு. முதல்ல அவர் என்னன்னோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, இதுல இருந்து வெளில விடுங்க, எங்க ஆளுங்க மேல நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாது. 47 அதிகாரிகளை வந்து இன்னைக்கு அந்த என்டிஏல வந்து அதிகாரிகள் ஏற்கனவே 13 பேர் முதல்ல அனுப்பிட்டாங்க. 47 அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீதிமன்றம் வந்து மாணவர்களை அமைதிப்படுத்துறதுக்கு பாருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இதையும் தாண்டி என்ன பிரச்சனை? ஏதாவது இப்போ நீங்க வந்து அது இந்த 4வது ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. 3வது ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா? 4வது ஸ்டேஜில் தான் கட்சிகளுக்கு பிரச்சனை. ஏன் எல்லாரும் அமைதியாக வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வாய முடிக்கிட்டாங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஆந்திராவில் போயிட்டு அவங்க எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், அதில் இதே மாதிரி கலவரத்தை தூண்டினா 1300 பேருக்கு 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. இங்கேயாவது 1.5 லட்சம் சீட்டுக்கு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, அல்லது 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. 20 டைம்ஸ். இங்க 1300க்கு 1 லட்சம் பேர் எழுதும். ஒவ்வொரு எக்ஸாமும் கேரளால, ஆந்திரால, தெலுங்கானால, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கரெக்டா ஆட்களை அனுப்பிச்சு அங்க நடந்துட்டு இருக்கிற ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சா அவங்க முதலமைச்சர்களோட நிலைமை என்ன? ஐயா விட்டு பரவாயில்ல அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. ராகுல் காந்திக்கு என்னன்னா, ஒரு பாராளுமன்றத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாரு. எதாவது பண்ணி குட்டையை குழப்பணும், திரும்ப ஃபாலோ பண்ண மாட்டாரு. இன்னைக்கு போய் ராகுல் காந்தி கிட்ட பிகாசஸ்னா என்னன்னு கேளுங்க. வாட் யூ மீன், why are you asking this question? ஏன்னா அவருக்கு பிகாசஸ்னா என்னன்னு ஞாபகம் இருக்காது. அவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். எதுவா இருந்தாலும் அது இந்தியன் பேங்க் ஆகட்டும் அல்லது அதானியா இருக்கட்டும், ஏதோ கதைகளை சொல்லி பாராளுமன்றத்தை நிலை குலைக்கணும். அங்க வந்து அமைதியா உட்கார்ந்து விவாதிக்க கூடாது. ஏன்னா இவருக்கு விவாதிக்கிறதுக்கு திறமை கிடையாது. இதுதான் சாபமா போயிட்டு இருக்கு. ஆனால் இதுல இருந்து வெளில வரும். ஏன்னா மோடி எதை எப்படி அணுகணுங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேற ஒரு பேட்டியில நான் விரிவா சொல்றேன். பங்களாதேஷை ஹேண்டில் பண்ண விதமும், ஸ்ரீலங்காவை ஹேண்டில் பண்ண விதமும், பாகிஸ்தானை ஹேண்டில் பண்ண விதமும் ஒரே மோடி தான், ஆனால் வெவ்வேறு விதம். இத்தனைக்கும் ஆத்திரம் பங்களாதேஷ் மேல வந்தாச்சு. அங்க ஒரு ஜென்சி ஏதோ சொல்றீங்களா, அதெல்லாம் நடந்துருச்சு. இங்க வந்துட்டாங்க கலிதா, அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம் பங்களாதேஷ. அமெரிக்காவுக்கு தளம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அமைதியா உட்கார்ந்தாரு. வகாப் போர்டு அந்த டைம்ல தான் உள்ள கொண்டு வந்தது. வகாப் போர்டை வலியுறுத்தி இருந்தா பங்களாதேஷ்ல இன்னும் பெருசா பேசியிருப்பாங்க. அப்படியே சைலண்டா விட்டாரு. அப்புறம் பாத்துக்கலான்னாரு. இந்த அணுகுமுறை இருக்கக்கூடிய மோடி கிட்ட இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடக்கூடாது. ஆனா இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல வந்து இப்போ திமுகவுக்கு நீட் வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அவங்க தான் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவர்களுடைய, அதாவது ஓப்பனா சொல்லணும்னா இது மக்கள் சொல்றது, இவர்களுடைய கைக்கூலி தான் வெற்றிமாறன், ரஞ்சித், அமீர், இவங்கெல்லாம் வந்து திமுகவுடைய கைக்கூலிகள் தான். இப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க நீட்டுக்கு எதிராக தானே போராடுறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் பேசாத உதயநிதி, கனிமொழி அவங்க போட்டிருக்கிற ட்வீட் பாத்தீங்கன்னா, அருணாச்சலம் லாக்அப் டெத்துல செத்து போயிட்டாரு, அதை நினைச்சு எங்களுக்கு மனசு வலிக்குது, இவங்க ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க அப்படிங்கறது ஒரு வார்த்தை கூட அவங்க திமுக இப்போ வரைக்கும் வாயே திறக்கல. இல்லையே, இந்த போராட்டத்தை அவங்க அங்கீகரிக்க முடியாது. இது இன்னைக்கு புதுசு இல்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இல்லையா, மாணவர்கள் போராட்டம் நடந்தது இல்லையா,
அப்ப டப்புன்னு அண்ணாதுரை பின்வாங்கிட்டாரு. திமுக அதுக்கும் தொடர்பே இல்லைங்க, அதுவும் வேற நடக்குதுங்கன்னு பின்வாங்கிட்டாரு, அறிவிக்கவே விட்டாரு. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டாரு. ஏன்னா எப்ப வழக்கு பாயும் அல்லது பிரச்சனை வருங்கிற மாதிரி வந்ததுன்னா டபக்குன்னு ஒதுங்கிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக். இதெல்லாம் 60 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். மாமன்னன் படத்தை போய் பார்த்துட்டு உணர்ச்சி வசமா டயலாக் வேற பேசணும். என்னதான் நடிகனா இருந்தாலும் அதுக்காக எப்படியா பொய்யா நடிக்க முடியும்? அதெல்லாம் நடந்தது தானே. அதாவது நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறக்கிறீங்க. உலகத்துல எங்கேயாவது ஒரு கேவலம் நடக்குதுன்னா அந்த கேவலம் ஏற்கனவே திமுகவால் அசிங்கமாகவே செய்யப்பட்டிருக்கும். கேவலத்தை கூட அசிங்கமா செஞ்சிருப்பாங்க. கோட் பண்ணி பார்த்தா எல்லா தப்பும் தெரியும். சோ இவங்க போய் படம் பார்த்தாங்களா, அதன் மூலமா இது நடந்ததா, இந்த கேள்வி எல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. கனிமொழிக்கு இப்போ திமுகல திருப்பி வாய்ப்பு கொடுக்க போறீங்களா இல்லையான்னு வேணா என்ன மாதிரி இருக்கிறவங்க கேட்கலாம். உதயநிதி வச்சுட்டு கட்டிட்டு அழுவாத, அட்லீஸ்ட் கனிமொழிக்காவது கொடு, கரெக்டா பம்மிடுவாங்க. ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல, நாங்க அதை அப்ப சொன்னோமா இப்ப சொன்னோமா அப்படின்னு அழகா பம்மிடுவாங்க. கதையெல்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுன்னு சொல்லலாம். நடக்கிறது லீக், பேப்பர் லீக் ஆனது ஒரு முட்டாள்தனம். அதை தடுப்பதற்கான நடவடிக்கை ஒழுங்கா எடுத்தாச்சு. அந்த நடவடிக்கைக்கு தான் நீங்க பதில் சொல்லணுமே ஒழிய நீட்டே வேண்டாங்கிற மாதிரி பேசுவீங்கன்னு சொன்னா 1,50,000 பேர் எழுதுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பேசணும். எதுக்குங்க எழுதுறீங்க? எவ்வளவு கையெழுத்து வாங்கினாங்களா சார்? 2 லட்சம் பேர் கிட்ட கையெழுத்து. 85,000 பேர். அதை விடுங்க, அந்த கையெழுத்து கதை தான் சந்திச்சிருச்சு. பிரியாணி பொட்டலத்துக்கு எல்லாம் போயிருச்சு அந்த கையெழுத்துல. அது இல்ல, 85,000 பேர்கிட்ட வாங்கி ராஜன் கமிஷன் கிட்ட கொடுத்தாங்க. அந்த 85,000 பேரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. யாருன்னு ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அதுல எத்தனை பேர் மருத்துவ மாணவர்கள், எத்தனை பேர் படிக்கிற பையனுடைய அப்பா அம்மான்னு நம்ம பாக்குறேன். ராஜனே சொன்னாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலிங்க, கொடுத்தா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு தானே சொல்றேன். ஸோ இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இப்போதைக்கு விஜய் என்ன பண்ணணும்னா, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல ஏன் போராட்டம் நடந்துச்சு? பாலன் இல்லம்ங்கிறது கம்யூனிஸ்ட் ஆபீஸ் தானே. ஆமா, அங்க எதுக்கு நடந்துச்சு? அங்க போய் சனம் சட்டி வேற அழுதுருக்குது. நாளைக்கு போய் பனையூர்ல போய் பார்த்துட்டா இவங்க நிலைமை என்ன? எதுக்காக இந்த போராட்டம் நடந்ததுன்னு விஜய் யோசிச்சாருன்னா நல்லது. அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு நீட்டுக்கு எதிர்ப்பாக நாங்களும் போராடுவோம், குரல் கொடுப்போம். அவரும் எப்போ? அடுத்த வருஷமா? நீட்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒழுக்கமா 1.5 லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க. என்னத்த போராட்டம் நடத்த போறீங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அது மக்களால் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரே வரியில சொல்லிடுறேன், 70 மார்க் வாங்கினவன் 75 மார்க் வாங்கினவன். விஜய் இப்ப இந்த போராட்டம் ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட அலுவலகத்திலே நடக்கிறதுனால இவர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. அது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாரு. ப்ரையாரிட்டைசிங் தெரியும் விஜய்க்கு. எதுக்கு வாய மூடணும், எதுக்கு வாயை திறக்கணுங்கிறது தெளிவா தெரியும். அதுல எந்த, அதாவது அமைதியா சிவாஜி கணேசன் ஒரு முறை ரஜினிகாந்த் பார்த்து சொன்னாராமா, வேலை இல்லாம இருக்கிறதுக்கு நீ பழகிட்ட, நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னாராமா. எனக்கு வேலை இல்லைன்னா நான் படுத்து தூங்குறேன், வேலை இருந்தா நான் சீரியஸா வேலை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். இவரால் அப்படி பண்ண முடியாது. சிவாஜியால காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு போய் ஆகணும், சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும், இல்லை வீடு வித்தியாசமா தெரியும். அதுதான் அவருடைய நிலைமை சொன்னாராமா. அந்த மாதிரி எங்க வாய மூடணும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சத்தியமா புத்திசாலியா தான் இருப்பான். புத்திசாலியா ஆயிடுவான், இல்லைனாலும் புத்திசாலியா ஆயிடுவான். கண்டபடி பேசிக்கிட்டே இருந்தா கமலஹாசனாவும் ராகுல் காந்தியாவும் தான் ஆக்க முடியும்.